வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா துர்காதேவி நமோ நமக. வணக்கம் அன்பிற்குரிய ஜோதிட உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு நண்பர் கேட்டிருந்தார், வீட்டிற்காக அடமான கடன் லோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். அவரோட ராசி பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசி. துலாம் ராசிக்கு தற்போதைய கோல்சார நிலை அடிப்படையில் லோன் வாங்கலாமா கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதற்கான பதில் தற்சமயம் அது மிகப்பெரிய பொருளாதார சுமையைத்தான் ஏற்றி வைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு பகவான் 8ஆம் வீட்டில் கடந்த 10 மாதங்களாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தற்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் பதிவு செய்தல், இது எல்லாமே. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். லக்னாதிபதி கேள்வி என்ன கேட்குறாருங்க, பத்திரம் பதிஞ்சு கொடுத்து கடன் வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி. இப்போ 3, 6, 8ஓட லக்னத்திற்கு அந்த ராசி துலாம் ராசி துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த இடங்களுக்கு இப்பொழுது கடன் வாங்குவது அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நீண்ட காலத்திற்கு கட்டக்கூடிய ஒரு கடனாக அமையும். அந்த கடனும் மன சுமையை அதிகரிக்கக்கூடிய கடனாக அமையும். அப்போ நீண்ட நாள் கடனாகவும் அதிகப்படியான சங்கடத்தை கொடுக்கும் கடனாகவும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன், நம்ம அடகு வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மீட்ட முடியாத சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அமையும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அந்த துலாம் ராசினர் இப்பொழுது முக்கிய முடிவுகள், தங்கம் சார்ந்த முதலீடு, பத்திரம் அடகு வைப்பது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பத்திரம் டாக்குமெண்ட் புதிய பத்திரங்கள் பதிகிறது, இடம் வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோச்சார குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு செல்லும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது என்பது சால சிறந்தது. இப்போது செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழலில் அமையாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆக துலாம் ராசிக்கு மற்ற கிரக நிலைகள் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க ராகு பகவான் கூட கிட்டத்தட்ட 6ல் தான் இருக்கிறாரு. அப்படிங்கிறது ஒரு சாதகமான சூழலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 6ல் வந்து பார்த்திங்கனாக்கா கடனையும் நோயையும் எதிரிகளையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதனால் இந்த காலகட்டம் உங்கள் லக்னாதிபதி, அதுவும் கிட்டத்தட்ட வரக்கூடிய தை மாதங்கள், இந்த தை மாதம் ஆரம்பிக்க போகிறது. இந்த தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த 4 மாத காலகட்டங்களில் நீங்கள் பெறக்கூடிய கடன் மிகப்பெரிய சுமைகளைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள், நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் சரி, ஒரு முன்னெச்சரிக்கையாக அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழலை உருவாக்கலாம். வம்பு வழக்கில் வந்துன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக பேசி தீர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கலாம். வம்பு வழக்கில் பெருசுப்படுத்திக்க வேண்டாம். கடன் சுமைகளை இப்போதைக்கு ஒரு 4 மாத காலகட்டங்களில் எந்த புதிய கடனும் வாங்குவது துலாம் ராசியினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட கருத்து, என்னோட அனுபவ கருத்தும் கூட. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான உங்கள் ராசி சார்ந்த விஷயங்களுக்கான ஜோதிட சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நம்ம தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட ஜோதிட அலுவலகம் பார்த்திங்கனாக்கா ஐயலூரில் ஸ்ரீ துர்கா ஜோதிட ஆய்வு மையம் அப்படிங்கிற பேரில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. உங்கள் ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களுக்கு கட்டணத்தோடு கூடிய எப்போது வேண்டாம் நீங்கள் ஜோதிட சம்பந்தமான நிகழ்வுகளை நீங்கள் கேட்டுக்கலாம். ஜோதிட சம்பந்தமான நிகழ்வுகள் அடுத்தடுத்த பதிவுகளை மீண்டும் தொடரும். நன்றி, வணக்கம்.